என்னுடைய அனுமதி இல்லாம, என்னோட புகைப்படத்த வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அ எனக்கு வேண்டாதவங்களா இருக்கட்டும், யாராவதோ வந்து நான் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி காட்டலாம். இல்ல இப்போ என்னைய ஏதாவது அடக்குமுறைக்கு ஆளாக்கணும்னா கூட அரசாங்கமே கூட அந்த மாரி வேல பண்ணலாம். ஸோ அதில ஒரு பலவிதமான ஆபத்துகள் இருக்கு. ம். இப்போ நம்பளுடைய அனுமதி இல்லாம ஏஐன்னு கிடையாது. எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய புகைப்படமோ, நம்மளுடைய ஐடென்டிட்டியோ யூஸ் பண்ணுதுன்னா, அது தப்பு தான். அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஏஐலயும் கேப்பபிலிட்டி கொண்டு வரணும். அது இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு அது வந்து உருவாகுற நிலையில இருக்கிறதுனால, எல்லாருமே நம்ம போய் அத பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ கூட அந்த ஜிப்லி ஆர்ட்ஸ் இருந்தது. ம். ஒரு 3 மாசம் முன்னாடி இருந்தது. இப்போ நானோ பனானான்னு ஒண்ணு இருக்கு. ம். இதெல்லாம் வந்து நம்ப ஒரு மக்கள் எல்லாரும் பண்றாங்க. நம்பளும் போய் பண்ணலான்னு இதுல பண்றோம். இதுக்கு சில ஆபத்தான விளைவுகளும் இருக்கு. நம்மளுடைய தனி மனித அடையாளங்கள் வந்து அவங்க கிட்ட இப்போ சேவ் ஆகி தான் இருக்கு. அவங்க யூஸ் பண்றாங்க, பண்ணலங்கிறது அடுத்தது. நம்மளுடைய அடையாளங்கள் அதுல இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அனுமதி ஆனா, இல்லாம. அதே சமயம் வந்து இப்ப நம்ம ஏஐல அத போடுறதுனால தான் அது ஆகுதா? அப்டின்னா அது இல்லல்ல ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம Google ஃபோட்டோஸ் தான் யூஸ் பண்றோம். Google ம். ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்றோம். Google டாக் தான் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி அதுகிட்ட நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குல்ல.